12 ராசிகளுக்கான ராசி பலன்களை வாரம் தோறும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலயா தொலைக்காட்சியை. மேலும் நோட்டிபிகேஷனை ஆன் செய்வதன் மூலம் எப்பொழுதும் மினாலயா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். ஜூலை 15 முதல் ஜூலை 21 வரையிலான இந்த வார ராசி பலன்களை நமக்காக கணித்து தந்தவர் ஜோதிடர் திரு கே சந்திரசேகர் அவர்கள். மேச ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று 5ஆம் மற்றும் 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்துள்ளார். இதனால் மனதில் உறுதி ஏற்படும், உடல் உஷ்ணம் அதிகமாகும், கோபத்துடன் செயல்படுவீர்கள், உங்கள் காரியங்களில் சில தோல்விகள் ஏற்படும், நிதானம் தவறி மற்றவர்களை பேசிவிடுவதால் எதிர்ப்புகள் வலுக்கும், குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், சகோதர உறவு விரிசல் ஏற்படும், மருத்துவ செலவுகள் அதிகமாகும், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தடங்கல்கள், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும், மனதில் பதட்டம் ஏற்படும், அவசரப்பட்டு புதிய முதலீடுகளை செய்து அவஸ்தைப்படுவார்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க காலதாமதம் ஏற்படும், பணம் வரும், குடும்பத்தில் புதிய பொருட்கள் வந்து சேரும், நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். ரிஷப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று குருபார்வையில் உள்ளது பலமான அமைப்பாகும். இதனால் மனம் உறுதி பெறும், தன்னம்பிக்கை ஏற்படும், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், கணவன் மனைவி ஒற்றுமையுடன் திகழ்வார்கள், புதிய பொருட்கள் வந்து சேரும், புதிய வீடு வாங்க திட்டமிடுவீர்கள், புதிய வண்டி வாகன யோகம் ஏற்படும், தொழில் செய்கின்றவர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலக வழி பிறக்கும், பொருளாதாரம் படிப்படியாக மாறும், பழைய கடன்கள் அடையும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும், மேலதிகாரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இலாக்கா மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் சகோதரர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும், திடீர் செலவுகள் ஏற்படும். மிதுன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் லாபாதிபதி செவ்வாயுடன் மற்றும் சூரியனுடன் இணைந்து 2ஆம் இடத்தில் உள்ளார். இதனால் உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், வாய்ப்பேச்சில் நிதானம் இருக்காது, சமயோசிதமாக செயல்படுவீர்கள், மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், உறவினர்களுடன் சுமூக உறவு இருக்காது, உங்கள் பேச்சில் விதண்டாவாதம் இருக்கும், வீண் பேச்சு திறமை இருக்கும், எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள், பணம் வரும், பகட்டான ஆடம்பர செலவுகள் ஏற்படும், புதிய உடைகள், புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து சேரும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும், தொழில் செய்கின்றவர்கள் லாபம் பெறுவார்கள், நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கிய பணம் வசூலாகும், குடும்பத்தில் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி பெருமிதம் ஏற்படும், திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், மூத்த சகோதர உறவு நன்றாக இருக்காது என்பதால் கவனம் தேவை. கடக ராசினியர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் என்ற கிரக கூட்டம் உள்ளதால் உங்கள் திறமை அதிகரிக்கும், எடுத்த காரியத்தில் சிறிது தடங்கல்கள் ஏற்பட்டாலும் போராடி வெற்றி பெறுவீர்கள், புதிய திட்டங்கள் மனதில் தோன்றும், குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகள், ஆலோசனைகளை எடுத்து கூறுவீர்கள், செலவுகள் அதிகமாகும், குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதும் களத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்றும் இருப்பதால் மனைவியுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், நண்பர்களுக்குள் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் குருபார்வை பெற்று உள்ளதால் தாராள பணவரவு ஏற்படும், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது, புதிய ஒப்பந்தங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது, எதிலும் அவசரமாக செயல்படாமல் இருப்பது நன்மையை தரும். சிம்ம ராசினியர்களே, உங்கள் ராசியில் ராகுவும் ராசிக்கு அதிபதி சூரியன் லாபாதிபதியுடன் யோகாதிபதியுடன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் சில முக்கிய காரியங்களில் தடங்கல்கள், தாமதம் ஏற்படும், குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாகும், பழைய பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்க பேச்சுவார்த்தை நடக்கும், குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு சிறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும், வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும், படிப்படியாக அபிவிருத்தி ஏற்படும், தொழிலில் போட்டி பொறாமை அதிகரிக்கும், கண் திருஷ்டி ஏற்படும், குரு பகவான் பலம் பெற்று 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்புகள் வராது, தெய்வ பலம் இருக்கின்றது, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் அஷ்டம விரையாதிபதியுடன் சம்பந்தப்பட்டு சஞ்சரிக்கின்றார். இதனால் உங்கள் காரியங்கள் சிரமப்பட்டு நிறைவேறும், மன உறுதியுடன் செயல்படுவீர்கள், புத்தி கூர்மை அதிகரிக்கும், வசீகரமான பேச்சாற்றல் ஏற்படும், எதிர்ப்புகள் விலகும், உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது, வருமானம் அதிகமாகும், பொருளாதாரம் வளரும், 3ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும்
9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் தாராளமாக செய்யலாம். அயல்நாட்டு வர்த்தகத்தில் பணிபுரிபவர்கள் லாபத்தை அடைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய இலாக்கா மாற்றம், விரும்பிய பதவி உயர்வு, இடப்பெயர்ச்சி ஏற்படும். மறைமுக வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவானின் பார்வை பெற்று உள்ளதால் உடல்நல பாதிப்பு ஏற்படும். விலை மதிப்புள்ள பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. வெளியூர் பிரயாணங்களின் போது உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதால் உறவினர்களின் இல்லத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்றும் சஞ்சரிப்பதால் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படும். தொழில் மந்தமாகும். கடன்கள் அதிகமாகும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. திடீரென மருத்துவ செலவுகள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று அஷ்டமாதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். ஜென்ம ராசியில் சனியும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். இதனால் உங்கள் முக்கிய காரியங்களில் தடங்கல்கள் ஏற்படும். உங்களுக்கே உரித்தான மன உறுதி, வேகம் போன்ற குணங்கள் செயல்பாடுகளில் குறைகள் ஏற்படும். மந்த புத்தி அதிகமாகும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஞாபக மறதி, கவனக்குறைவுடன் உங்கள் செயல்களை செய்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் வராது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க தாமதமாகும். வியாபாரிகளுக்கு தொழில் மந்தமாக நடக்கும். சிறு லாபத்தினை அடைவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம், பரஸ்பரம் அன்பு ஏற்படும். காதலர்களுக்கு காதல் கனிந்து திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தொடர்ந்து ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மறைவு பெற்று உள்ளது. இதனால் அனைத்து காரியங்களிலும் தடங்கல்கள், தாமதம் உண்டாகும். கோபம் அதிகரிக்கும். படபடப்பு ஏற்படும். செலவுகள் அதிகமாகும். தொழில் ஸ்தம்பிக்கும். சில நஷ்டங்கள் ஏற்படும். பொறுமையுடன் பிரச்சனைகளை கையாள்வது நல்லது. தொழில் செய்கின்றவர்கள் கடன் பிரச்சனைகளுக்காக தங்களிடம் உள்ள நகைகள், சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டியது வரும். வியாபார விஷயங்களில் புதிய முயற்சிகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று சுபபலமாக சஞ்சரிக்கின்றார். இதனால் மனதில் உறுதி, தன்னம்பிக்கை ஏற்படும். தொழில் வளம் கூடும். லாபங்கள் அதிகரிக்கும். பணம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அனைவராலும் பாராட்ட பெறுவீர்கள். மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாய்ஜாலம் அதிகமாகும். குடும்பத்தில் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளின் கல்வி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் இருப்பதால் மனைவிக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வக்ரகதியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். இதனால் செய்யும் தொழிலில் கடும் பாதிப்புகள் ஏற்படும். கடன்கள் உருவாகும். நிதி நெருக்கடி ஏற்படுவதால் தொழில் உற்பத்தி பாதிக்கும். பழைய சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள். கூட்டு தொழில் பாதிக்கும். கூட்டாளிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்களை தள்ளி போடுவது நல்லது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய நிலப்புலங்கள் வாங்கும் யோகம் அமையும். புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து சேரும். உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் விலகும்.
நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இதனால் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும். மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களை நேசிப்பார்கள். மன உறுதி, தன்னம்பிக்கை ஏற்படும். தெய்வ பலம் கூடும். நீண்ட நாட்கள் தடைபட்ட நல்ல காரியங்கள் இப்பொழுது நடந்தேறும். குடும்பத்தில் புதிய நகைகள், புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள், நவீனமான எலக்ட்ரானிக் சாதனங்கள் சேரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் சகோதரர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டாகும். உங்களுக்கு வயிற்று கோளாறுகள் சிறிய அளவில் ஏற்படும். வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் வளம் கூடும். செய்யும் தொழிலில் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். பழைய கடன்கள் அடைபடும். மேலும் வரும் வாரத்திற்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலயா தொலைக்காட்சியை.